இன்னைக்கு நாம மேட் த சீரீஸ்ல 7வது எபிசோட பார்க்க போறோம். கடைசி என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கா? எங்க கென்னோட காதல அவங்களோட அம்மா அக்செப்ட் பண்ணிக்க, அங்க தாட்டோட காதல அவங்க அம்மாவும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி காட்டி ரெண்டு கப்பலுமே ஹாப்பியா இருந்த மாதிரி பார்த்தோம். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறது இந்த எபிசோட பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல வர்ஷாவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட அவரோட ஹஸ்பண்ட் அனுஷத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. அவர் எங்கேயாவது பாத்தீங்களா, அவரை பத்தி ஏதாவது தெரியுமா, அந்த மாதிரி. அப்ப ஒரு லேடி, எப்ப இருந்து காணும், ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்ற, இப்பதான் தேடுறியான்னு கேட்க, அப்ப வர்ஷா அம்மா, அவருக்குதான் சூதாட்ட பழக்கம் இருக்கும்ல, அதான் எங்கேயாவது போயிருப்பாருன்னு நினைச்சேன், பட் இவ்வளவு நாள் ஆனது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த லேடி, வேற ஏதாவது பொண்ணு கூட பழக்கம் இருக்கா, ஒருவேளை அந்த பொண்ணு கூட போயிருப்பானா அப்படிங்கிற மாதிரி பேச, சேச்சே, என் புருஷன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, அந்த விஷயத்துல தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. பட் அந்த லேடி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வர்ஷா மேல டவுட் வரும். ஸோ சந்தேகப்பட்டு வர்ஷாவுக்கு கால் பண்ணுவாங்க. பட் வர்ஷா அட்டன் பண்ண மாட்டேன். ஆனா அடிக்கடி கால் பண்ணிட்டே இருக்க, ஒரு டைம்ல கென்னோட கண்ணிலையுமே அந்த கால் பட்டுரும். அப்ப கென் பேச சொல்லும். பட் வர்ஷா அது ஒன்றும் அவ்வளவு முக்கியமான கால் இல்லைன்னு சொல்லி கட் பண்ணிடும். அப்ப கென் என்னன்னா, வர்ஷாவோட அம்மா வர்ஷாவை தான் தேடுறாங்க போறான்னு தப்பா நினைச்சிட்டு வர்ஷா போன்ல இருந்து ஒரு லொகேஷனை ஷேர் பண்ணி அங்க வர்ஷா அம்மாவை வர சொல்லுவோம். பட் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்க வர்ஷாவை தேடல. அதுவே கென்னுக்கு செம இரிட்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாம, வர்ஷா இப்ப உன் கூட தான் இருக்காளாமா, பரவாயில்ல இருக்கட்டும், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே, வர்ஷாவோட அப்பாவை காணும், உன் அப்பாவுக்கு தான் நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் அவரை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்பாங்க. அப்ப கென் இன்னும் இரிட்டேட் ஆகி, வர்ஷா இங்க வந்து ரொம்ப மாசம் ஆகுது, அவ எங்க இருக்கான்னு இப்ப வர நீங்க தெரிஞ்சுக்க விருப்பல, பட் 2 வாரம் தான் உங்க புருஷனை காணும்னு சொல்றீங்க, அதுக்குள்ள அவனை தேடி அலையிறீங்க, உன்னை விட அவன் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் போலன்னு பேச, வர்ஷா அம்மா டக்குன்னு, அவளை பத்தி நீ பேசாதம்மா, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்ல வரும். அப்ப கென் டென்ஷன் ஆகி, உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம், இல்ல மேபி உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க தெரியாத மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷா அம்மா அவரை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்க, கென் அவங்கள கண்டுக்காம கிளம்பிடும். பட் கென் இவங்கள மீட் பண்ணதை பத்தி வர்ஷா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். அஸ்யூஷுவல் அவன் கூட ஹாப்பியாவே இருப்பான். அப்போ ஒரு நாள் கென் சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, வர்ஷா அவளுக்கு பால் கொண்டு கொடுத்துட்டு அவளோட ட்ரீமை பத்தி சொல்லுவான். நான் இப்ப கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன் கென், நமக்காக ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், அங்க நல்ல வெதர் இருக்கணும், சுத்தி நேச்சர் கொட்டி கிடக்கணும்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப கென், அங்க உன் அம்மாவும் இருப்பாங்களான்னு கேட்பான். வேற எதுவும் இல்லை, வர்ஷா அவ அம்மாவை பத்தி என்ன யோசிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி கேட்பான். அப்ப வர்ஷா, நான் எவ்வளவு நல்லா பேசிட்டு இருக்கேன், எதுக்கு இப்ப அவங்கள பத்தி பேசி என்ன மூட் ஆஃப் பண்றேன்னு கேட்க, அப்ப கென்னுக்கு வர்ஷாவுக்கும் அம்மா மேல பெருசா எந்த உடன்பாடும் இல்லைங்கிறது மட்டும் புரியும். கென்னை பொறுத்தவரை இந்த ஸ்டெப் ஃபாதர் மேட்டர் இருக்கு பாத்தீங்களா, இது வர்ஷாவோட அம்மாவுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். ஏன்னா இப்ப வர வர்ஷா அதை பத்தி எந்த டீட்டெயிலுமே கென் கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். தான் வர்ஷா அவங்க அம்மாவை பத்தி என்ன ஃபீல் பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி கேட்டிருப்பான். பட் ஆஸ் யூஷுவல் வர்ஷா எதுவுமே சொல்லாம என்ன மூட் ஆஃப் பண்ணிட்டேன்னு மட்டும் சொன்ன. அப்ப கென்னும் அதை பெருசா எடுத்துக்காம அமைதியா இருப்பான். அப்ப வர்ஷா, என்னாச்சு கென், ஏதாவது யோசிக்கிறியா, நான் நம்ம ஃபியூச்சர் பிளான் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், பட் நீ இன்ட்ரெஸ்ட் காட்டின மாதிரி தெரியலையேன்னு கேட்க, நான் உன் அம்மாவை பார்த்தேன், உன் அம்மா பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லமோ, அதெல்லாம் ஒன்னும் இல்லை வரும், ஒருவேளை ஃபியூச்சர்ல உனக்கு ஒரு பையனை பிடிச்சதுன்னா அவன் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டா அதை பத்தி யோசிக்கிறேன்னு சொல்ல. அப்ப வர்ஷா, அப்படி ஒரு நாள் என் லைஃப்ல எப்பவுமே வராதுக்கு, எல்லாவும் எப்பவுமே உனக்கு மட்டும்தான், அண்ட் நான் தான் உன்னை பார்த்துப்பேன், இதையும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு வார்ம் ஃபீல் ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் கென், சரி நாளைக்கு லஞ்சுக்கு அம்மா உன்னை வர சொல்லியிருக்காங்க, நீ வரதானேன்னு சொல்லி கேட்போம். பட் வர்ஷாவுக்கு கிரேட் விஷயத்துல கொஞ்சம் ஆக்வர்ட் இருக்கும். ஸோ நீ போயிட்டு வா கென், நான் இன்னொரு நாள் வரேன்னு சொல்ல.
அப்ப கென்னும் வருஷாவை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் அவ மட்டும் லஞ்சுக்கு போவான். அப்ப அங்க கிரேட் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருக்க கென் ஷ்ரிம்ப் எடுத்துட்டு வந்து நீட்டுவான். அப்ப கிரேட்டு கென்னை பார்க்க அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல கென் ஒரு கேக்க வாங்கிட்டு வந்து கிரேட் முன்னாடி நிற்பான். பேசுற தம்பிங்கிற மாதிரி. அப்ப கிரேட்டும் உன் கேக் யாருக்கு வேணுங்கிற மாதிரி முகத்தை திருப்பிக்க. அப்ப கென் சோகமா இதை இங்க வைக்கிறேன் கிரேட்டுன்னு சொல்லிட்டு போவோம். அப்ப கிரேட் டக்குன்னு உன்னால ஒரு சாரி கூட சொல்ல முடியாதுல்ல, அது என்ன உனக்கு அவ்வளவு கஷ்டமானு கேட்க கென் கிரேட்டை பார்ப்பான். ஆக்சுவலி கென் எப்பவுமே கிரேட்டு கிட்ட வருஷா உனக்கு கரெக்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கவே மாட்டான். எப்போ கிரேட்டு வருஷாவை நெருங்கினாலுமே அவனை விரட்டி தான் விட்டுருப்பான். பட் அவ பண்ண தப்பு அவ வருஷாவை காதலிக்கிறத கிரேட்டு கிட்ட சொல்லாம இருந்தது. கென் வருஷா லவ் பண்றது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கிரேட்டுக்கு தெரிஞ்சிருக்க கூடாது. அதுதான் அவனை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கும். ஸோ கென் அதை யோசிச்சு பார்த்துட்டு மன்னிச்சிரு கிரேட், உங்ககிட்ட நான் மறைச்சிருந்திருக்க கூடாது. அப்புறம் ஏதோ ஒரு விதத்துல நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், அதுக்காகவும் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு போவோம். அப்போ கிரேட் கென்னு மன்னிப்பு கேட்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் அக்கா மன்னிப்பு கேட்டதுமே அடுத்த செகண்டே அவனுக்குமே புரியும் அக்கா மேல இதில் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபீலோட குட்டி தம்பி கிரேட்டு அக்காவை பார்க்க அப்படியே அங்கே ஃப்ளாஷ்பேக் கட் ஆகி ப்ரெசண்டில் காட்டுறாங்க. ப்ரெசண்டில் கென் அந்த ஷ்ரிம்ப் பண்ணிட்ட குட்டி தம்பி கிரேட்டு எப்படியே கொடுத்தா யார் சாப்பிடுவா, அதை ஒழுங்கா பீல் பண்ணி கொடுன்னு சொல்ல. அப்போ கென்னும் கிரேட்டை திட்டிக்கிட்டே அதை பண்ணுவான். அப்போ கென்னம்மா வருஷாவை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்லன்னு சொல்ல, நான் அவளை கூப்பிட்டேம்மா பட் அவள் பிஸியாக இருக்கிறதுனால அவளால் வர முடியலன்னு சொல்ல. அப்போ கிரேட் இல்லை, நல்ல வேலை அவள் வரல, வந்திருந்தா எனக்கு சாப்பிட்ற மூடே போயிருக்குன்னு சொல்ல. அதுக்கு கென் ஏன் உன் லவ் புட்டுக்குச்சுனாலையான்னு கலாய்க்க, இல்லை நீ என் காதை ஆட்டையை போட்டதுனாலன்னு சொல்லி கிரேட்டு கலாய்க்கன்னு ஃபன்னாக போகும். அப்போ அவங்க டேடும் அங்கே வந்துடுவார். ஸோ ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து அவரும் சந்தோஷப்பட்டுட்டே நம்ம ஃபேமிலியை லஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்ததில்ல, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு சொல்ல. அப்போ ஃபேமிலியாக செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இவங்க ஃபேமிலியாக ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அங்கே டிவியில் ஒரு நியூஸ் வரும். ரோந்து பணியில் ஈடுபட்ட கடற்படை போலீஸ் ஒரு போட்டை செக் பண்ணதில் அந்த போட்டில் இருந்து 4 டெட் பாடிஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த டெட் பாடிஸை இல்லீகலாக டிஸ்போஸ் பண்ண இருந்த அந்த பர்சனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வரும். அது மட்டும் இல்லாமல் இறந்து போனவங்களோட ஐடென்டி கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த 4 பேரோட பேரையுமே சொல்லுவாங்க. அதில் அனுஷித்தோட பேர் வரும். அதான் வர்ஷாவோட ஸ்டெப் ஃபாதர். இதை கென் பார்த்ததுமே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா பாடி கார்டு கிட்ட அவனை கொலை பண்ண சொல்லியிருக்க மாட்டான். பின்ன எப்படி இது நடந்துச்சுன்னு அவளுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ டென்ஷனில் சாரிம்மா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தனியாக போய் பாடி கார்டுக்கு கால் பண்ணுவான். அவர் ஹலோன்னு சொன்னா அடுத்த செகண்டே அந்த அனுஷத்தை கொலை பண்ணீங்களான்னு தான் கேட்போம். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கணும், அன்னைக்கு நைட் அந்த சைக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டோர் பெல் சத்தம் கேட்கும். இவனும் வருஷா தான் வந்திருக்கான்னு ஓப்பன் பண்ணுவான். பட் நம்ம பாடி கார்டு உள்ள வந்து அவனை போட்டு பொழந்து எடுத்து அவனோட ஃபோனை பிடுங்கிட்டு அவனை மிரட்டி அவன் பண்ணதை அவன் வையாலே ஒத்துக்க வைக்க ட்ரை பண்ணுவார். பட் லாஸ்ட் மினிட்ல பாடி கார்டை தள்ளி விட்டுட்டு அவன் ஓட, அப்போ பாடி கார்டுமே அவனை துரத்திட்டு போவார். பட் இந்த ஸ்டெப் ஃபாதரை நம்ம பாடி கார்டு பிடிக்கிறதுக்குள்ள அங்கே இன்னொரு குரூப் வந்து அவனை தூக்கிட்டு போட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த சைக்கோ ஏதோ கடன் வாங்கியிருப்பான் போல, அதை கேட்டு மிரட்டி தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பாடி கார்டு மறைஞ்சனன்னு நோட் பண்ணிட்டு சரி எவிடன்ஸை கலெக்ட் பண்ணியாச்சு, அப்புறம் எப்படி இந்த கும்பல் கிட்ட இருந்து இவனால எஸ்கேப் ஆக முடியாது, அவனை எப்படியும் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் வேலை முடிஞ்சதுன்னு மெசேஜ் போட்டிருப்பாரு. இப்ப இதை கென் கிட்ட அந்த பாடி கார்டு சொல்ல அந்த கொலையை அவங்க பண்ணலைங்கிற ஒரு ரிலீஃப் இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். ஸோ அந்த பதட்டத்தோடையே ஃப்ளாட்டுக்கு வருவோம். அங்க வர்ஷா லேப்டாப்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். வர்ஷாவை பார்த்ததும் கென் அந்த டென்ஷன்லேயே போய் அவளை ஹக் பண்ணும். அப்போ வர்ஷாவும் அந்த லேப்டாப்பை ஓரமா வச்சுட்டு என்னாச்சு கென் ஏதாவது டென்ஷனானு கேட்பான். கென்னுக்கு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாது. ஸோ எதுவும் சொல்லாம வர்ஷாவை ஹக் மட்டும் பண்ணிப்போம். அப்போ வர்ஷாவும் உனக்கு உனக்கு சொல்ல தோணலைன்னா பரவாயில்ல,
பட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறியா, உனக்கு வெளியே எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் சரி, இங்கே வீட்டில் உனக்காக உன்னை ரிலாக்ஸ் பண்ண நான் எப்பவும் இருப்பேன், இதை மறந்துடாத அப்படின்னு சொல்லும். அப்போ கென்னுக்கு வர்ஷா கிட்ட சொல்லணும் போலதான் இருக்கும். பட் அவளால முடியாது. ஸோ டாபிக் டைவர்ட் பண்ணுறதுக்காக, நீ சாப்பிட்றியா வரும், அம்மா சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்போ வர்ஷாவும் ஓகே இவ டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுறா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சாப்பிடலாம், எனக்கும் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி கென்னை கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைப்பான். பட் அந்த ஸ்டெப் ஃபாதரோட மேட்டர் அதோட முடியாது. அதுக்கப்புறமா தான் பூதாகரமாகும். நியூஸில் இந்த மேட்டர் வெளியே வரவும் அந்த கொலையை பற்றி போலீஸ் விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் ஹோட்டலில் அந்த சைக்கோவை பாடி கார்டை துரத்திட்டு போயிருப்பார்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸுக்குமே கிடச்சிரும். இப்போ இதை வச்சு இறந்தவங்களோட ஃபேமிலி கிட்ட விசாரிப்பாங்க. அதாவது நம்ம வர்ஷாவோட அம்மா, உங்கள் ஹஸ்பண்ட் கொலையில் யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அந்த மாதிரிலாம். அப்போ வர்ஷாவோட அம்மா ஃபர்ஸ்ட்டு இல்லை எனக்கு அப்படி யார் மேலேயும் சந்தேகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். அப்புறம் போலீஸ் அந்த ஃபுட்டேஜை காட்ட அதில் இருக்கிற பாடி கார்டை ஃபர்ஸ்ட்டு வர்ஷாவோட அம்மாவுக்கு அடையாளம் தெரியாது. அப்புறம் நல்லா யோசிக்கும் போது இப்போ ரீசெண்டாக கென் அவங்கள மீட் பண்ண போயிருப்பாள்ல, அந்த டைமில் கென் கூட அந்த பாடி கார்டுமே வந்திருப்பாரு. இப்போ இந்த விஷயம் அவங்க மைண்டுக்கு வர போலீஸில் சொல்லிடும். போலீஸில் சொன்னது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்ததும் ப்ரெஸ் கிட்டையுமே கென் ஃபேமிலி பேரை சொல்லி அந்த ஃபேமிலியோட பாடி கார்டு தான் அந்த ஃபுட்டேஜில் இருக்கிறவர், அவர் தான் என் ஹஸ்பண்டோட கொலைக்கு முக்கிய காரணம், அது மட்டும் இல்லாமல் அவங்க என் பொண்ணையுமே என்கிட்ட இருந்து பிரித்து வச்சுருக்காங்க, இந்த மாதிரிலாம். இப்போ இந்த நியூஸும் ஸ்ப்ரெட் ஆக அது வர்ஷாவோட கண்ணிலையுமே பற்றும். அப்போ கென்னு கூட தான் இருப்பான். கென்னுக்கு அந்த பாடி கார்டை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ கொலை பத்திலேயே அம்மா ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்க்க, அப்போ கென் வரும் மோஸ்ட் ஆஃப் ஃபாதர் இறந்துட்டார், அவரோட பாடி போட்டில் கிடச்சிருக்கு, இதுதான் இப்போ ஹாட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்குள்ள கென்னுக்கு வீட்டில் இருந்து கால் வந்துடும் வீட்டுக்கு வர சொல்லி. ஸோ அப்போ கென்னும் அந்த டாபிக் அப்படியே கட் பண்ணிட்டு நான் இப்போ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புவோம். அங்கே போனோம் கென்னோட டாட், பாடி கார்டு, கென் 2 பேருமே விசாரிப்பாங்க. அப்போ அவங்களும் நடந்ததை சொல்லிட்டு நாங்கள் அந்த கொலையை செய்யலைன்னு சொல்லுவாங்க. அப்போ கென்னப்பா டென்ஷன் ஆவார், நீங்கள் பண்ணலை, பட் இப்போ அந்த பழியை நம்ம தான் ஏற்றுக்க வேண்டியிருக்கு, ஒருவேளை அதை நம்ம பண்ணலை நம்ம மொத்த சாம்ராஜ்யமும் அழிஞ்சிரும்னு சொல்லுவார். அப்போ கென்னுக்கு புரியாது இந்த கொலைக்கும் இவங்களோட சாம்ராஜ்யத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு. ஸோ அந்த குழப்பத்தோடய அவங்க அப்பாவை பார்க்க, அப்போ கென்னோட டாட் அந்த டெட் பாடிஸ் கிடைச்சது என்னோட ஒரு பார்ட்னரோட போட்டு தான், அவனுக்கு நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் இருக்கு, பெரிய குரூப், இப்போ பாடி கார்டோட வீடியோ கிடைச்சதால எல்லா கொலைக்கான பழியவும் நம்மளை ஒத்துக்க சொல்றாருன்னு சொல்ல பாடி கார்டு கென் 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆயிரும். அப்போ பாடி கார்டு இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணாமல் விட்டுட்டேன், ஸோ நானும் இதோட பழியை ஏற்றுக்கிட்டு போலீஸில் சரண்டர் ஆயிரேன்னு சொல்லுவார். பட் கென்னப்பா டக்குன்னு இதுக்கு நான் ஒத்துப்பேன்னு நினச்சியா, கென் எப்படியோ அப்படிதான் நீயும் இந்த ஃபேமிலிக்கு, என்னால் இதை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்ல, அப்போ கென்னும் நானும் அதை ஒத்துக்க மாட்டேன், நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலன்னா இப்படி நடந்திருக்காது, இதில் உங்களோட தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லுவான். அப்போ கென்னப்பா சரி நடந்ததை பற்றி பேச வேண்டாம், இனி அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம், அட்லீஸ்ட் வர்ஷாவோட அம்மாவை தடுக்க முடிஞ்சாவது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே கென்னோட அப்பாவுக்கு கால் வர, அப்போ கென் டாட் அந்த கான்வர்சேஷன் அப்படியே கட் பண்ணிட்டு கென்னை அனுப்பிடுவார். அப்போ கென் ரொம்பவே பயப்படுவான். ஞாபகம் இருக்கா அந்த குறி சொல்ற ரெடி சொல்லியிருப்பாங்களே, இந்த காதலால நீங்க எல்லாத்தையும் இழக்க வேண்டி இருக்கும்னு, அந்த மாதிரி ஃபேமிலிக்கு நடந்துடணும்னு பயப்படுவான். ஸோ கென் வர்ஷாவோட அம்மா அமைதியா இருந்தா ப்ராப்ளம் கொஞ்சமாவது சால்வ் ஆகும்னு அப்பா சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ அதை நினைச்சு அவங்கள மீட் பண்ண போவான். அங்க அந்த சைக்கோவோட ஃபோனை வர்ஷா அம்மா கிட்ட காட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க ஹஸ்பண்ட் நல்ல மனுஷன் இல்லை, அவர் வர்ஷாவை செக்ஸுவலா ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, இது எல்லாமே அதுக்கான எவிடன்ஸ், இந்த எவிடன்ஸ் அவர்கிட்ட இருந்து வாங்க ட்ரை பண்ணும்போது தான் அந்த சேசிங் நடந்தது, பட் எங்களுக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஸோ நீங்கள் பாடி கார்டுக்கு எதிராக கொடுத்துருக்க கேஸை வாபஸ் வாங்கணும், அப்புறம் வர்ஷாவுக்கு எதிராக நீங்கள் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்கணும்னு கேட்போம்.
அப்ப அந்த லேடி அந்த போட்டோஸ் பார்த்ததுக்கு அப்புறமும் அது முழுசா நம்பாம, நான் என் பொண்ணை மீட் பண்ணணும், அப்புறம் தான் இதை பத்தி பேசலாம்னு சொல்லும். அப்ப இன்னும் சரின்னு வர்ஷாவை கூட்டிட்டு வர ஒத்துப்பா. பட் வர்ஷா கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லாமலே கூட்டிட்டு வருவோம். ரெஸ்டாரண்ட் வந்தது வர்ஷா, வாவ் இந்த ரெஸ்டாரண்ட் சூப்பரா இருக்கு, ஃபுட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அப்போ கென் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, நீ என்னை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் எனக்கு பிடிக்கும் கென், பட் ஏதோ இன்னைக்கு மூவியில் வர்ற மாதிரி என்னை பிரேக்கப் பண்ண கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன். கென் டல்லாகி அப்படியே சொல்கிறேன்னு கேட்பான். அப்போ வர்ஷா, ஆமாம் பின்ன இப்போல்லாம் நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்க, ஸோ சுச்சுவேஷனை பார்த்து அப்படி தான் தோணுதுன்னு சொன்னேன். நீ ரொம்ப மூவி பார்க்குறடே, அப்படிலாம் எதுவும் இல்லை, வா சாப்பிடலான்னு சொல்லி உட்கார வைப்பேன். அப்போ கென்னுக்கு கால் வரும். அப்போ அவளும் அட்டென்ட் பண்ணி, நீங்கள் இப்போ உள்ளே வரலான்னு சொல்ல வர்ஷா அம்மா உள்ளே வருவாங்க. அம்மாவை பார்த்ததும் வர்ஷா கோபத்தில் எழுந்து போக பார்ப்போம். அப்போ கென் அவளை தடுத்து, ப்ளீஸ் வரும், எனக்காக கொஞ்ச நேரம் உட்காரு, இங்கே என்ன நடந்தாலும் நான் உனக்கு துணையாக தான் இருப்பேன்னு சொல்லுவோம். அப்போ வர்ஷாவும், ஏன் கென் இப்படி பண்ணுறேன்னு கேட்டுட்டே, என்ன வேணும் உங்களுக்கு இப்போ, எதுக்காக வந்தீங்கன்னு அம்மாவை கேட்போம். அப்போ வர்ஷா அம்மா, உன் அப்பா இறந்துட்டாரு தெரியுமா, ஆனால் இப்போ வர நீ என்னை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணவே இல்லைன்னு சொல்ல, அவன் ஒன்றும் என் அப்பா இல்லை, அவன் எவ்வளோ மோசமாக என்கிட்ட நடந்துக்கிட்டான்னு தெரியுமான்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருவான். அப்போ வர்ஷாவோட அம்மாவுக்குமே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஃபீல் பண்ணிக்கிட்டே வர்ஷா பக்கத்தில் போவாங்க. அப்போ வர்ஷா பயந்து இன்னும் கென் கிட்ட போக, அப்போ கென் அவளை படிச்சுக்கிட்டே, வர்ஷாக்கு ஃபோபியா இருக்கு ஆண்டி, உங்கள் புருஷனோட பிஹேவியர் இவ்வளோ மென்டலாக வீக் ஆக்கியிருக்க அப்படின்னு சொல்லி வர்ஷாவோட கண்டிஷன் பற்றி எடுத்து சொல்லுவோம். அப்போ வர்ஷா அம்மா, பட் அவர் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு, அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, இவளுக்கு இந்த ப்ராப்ளம் வர வேற ஏதாவது ரீசனாக இருக்குன்னு சொல்ல. அப்போ வர்ஷா போஸ்ட் அவுட் ஆகி, அவன் தான் செத்துட்டான்ல, அட்லீஸ்ட் இப்போவாது அவன் மேலே இருக்கிற அந்த பைத்தியக்காரத்தனத்தை விடலாம்லன்னு கத்துவான். அப்போ வர்ஷா அம்மா, பார்த்து பேசு, மரியாதை கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு அப்பவும் வர்ஷாவை முழுசா நம்பாத மாதிரியே பேசுவாங்க. இப்போ வர்ஷாவால் அங்கே இருக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் கேன், என்னால் இதுக்கு மேலே முடியாது, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போன்னு சொல்லி அழவே ஆரம்பிச்சிடும். அப்போ கென்னும் வேற வழி இல்லாமல் சரி போகலான்னு சொல்லி வர்ஷாவை கூட்டிட்டு கிளம்புவோம். அப்போ வர்ஷாவோட அம்மா, போகாத, என் பொண்ணுக்கிட்ட நான் பேசணும், அவளை என் கூட அனுப்பலைன்னா நான் கேஸை வித்ட்ரா பண்ண மாட்டேன்னு சொல்லும். பட் கென், அப்போதைக்கு வர்ஷா தான் முக்கியம்னு நினைச்சேன், அவளை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவோம். அப்போ வெளியே போனது வர்ஷா, என்ன நடந்துட்டு இருக்கு கென், எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்த, அவங்க எந்த கேஸை பத்தி பேசுறாங்க, அந்த கொலைக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்க. அப்போ கென்னும் பாடி கார்டை மீட் பண்ணி வர்ஷாவோட போனை கொடுத்துருப்பாள்ல, அங்க இருந்து இப்போ அவளோட ஃபேமிலிய ஒரு டான் பாடிகார்டை மாத்த ட்ரை பண்றாருல்ல, அது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லுவோம். அப்போ வர்ஷா அவளால தான் இது எல்லாமே நடந்ததுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்பான். பட் கென், இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லை, இதுல நீயே ஒரு விக்டிம் தான், இதுல யாரையாவது குறை சொல்லணும்னா அது நானா மட்டும்தான் இருக்கும், நான் சரியா யோசிச்சு பண்ணியிருக்கணும்னு சொல்ல. அப்ப 2 பேருக்குமே அந்த இடத்துல எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்றதுன்னு கூட தெரியாது. ஒரு மாதிரி ஃபீலிங்லேயே 2 பேருமே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன் பார்த்தோம்னா, கென் காலேஜ்ல இருந்து கிளம்புவோம். அங்க காரோட டோர் ஆல்ரெடி ஓப்பன்ல இருக்கும். அதை பார்த்ததும் கொஞ்சம் டவுட்லேயும் காரை ஓப்பன் பண்ணுவான். உள்ள பார்த்தா கென் அப்பா பேர் போட்டு ஒரு கிஃப்ட் இருக்கும். அதை பார்த்ததும் அப்பா எதுக்காக இப்போ கிஃப்ட் கொடுக்குறாருன்னு யோசிச்சு அதை கையில் வச்சுட்டே அப்பாவுக்கு கால் பண்ணி, எனக்கு ஏதாவது கிஃப்ட் அனுப்புனீங்களாப்பான்னு கேட்டுக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணேன். அப்போ கென்னோட அப்பா அதை ஓப்பன் பண்ணாதன்னு கத்துவார். அப்போ கென் லைட்டாக பயந்து அதை கீழே போட, அதில் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் பிராங்க் தான் பண்ணியிருப்பாங்க. பட் அதில் ஒரு நோட் இருக்கும். அந்த நோட்டில் அடுத்த முறை இது வெறும் பிராங்கா மட்டும் இருக்காது அப்படின்ற அதை கென் அவங்க அப்பா கிட்ட சொல்ல. அப்போ கென்னோட அப்பா உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லுவார். அப்போ கென்னும் கிளம்பி போவான். அதே சேம் டைம் அங்கே சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தன் கென்னை முறைச்சு பார்த்துட்டு கிளம்புற மாதிரி காட்டுவாங்க. அவன் தான் அந்த கிஃப்டை வச்சிருப்பான் போல. அதை கென்னுமே நோட் பண்ணும். அப்புறம் அப்பா கூப்பிட்ட மாதிரி வீட்டுக்கு போவான். அங்கே போன
அந்த கிஃப்ட் கென்னுக்கு மட்டும் இல்லாம வீட்டுல எல்லாருக்குமே வந்திருக்கும். அப்ப கென் டேட் அந்த டான் தான் இந்த கொலையை ஒத்துக்க சொல்லி மிரட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கான். இனிமே எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாம தனியா வெளியே போகக்கூடாது. ஒருவேளை அர்ஜென்ட்னா சோம்கிட்ட கூட்டிட்டு போங்க, நான் சீக்கிரமே ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ கென், நம்ம போலீஸ் கிட்ட போனா என்னப்பான்னு கேட்போம். அப்போ கென் டேட், அது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம போலீஸ் கிட்ட போய் அவனை பகைச்சிக்கிட்டா அது இன்னுமே மோசமாயிரும். அவனுக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கு. வர்ஷாவோட அம்மா பிரஸுக்கு போய் இந்த விஷயத்த பெருசப்படுத்தாம இருந்திருந்தான் அவனே இந்த கேஸை ஒன்றும் இல்லாம பண்ணியிருப்பான். பட் இப்ப எல்லாமே கைமீறி போயிட்டு இருக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கென் அம்மாவுக்கு ஒரு கால் வரும், நியூஸை பாருன்னு. அப்போ கென்னோட அப்பாவும் டக்குன்னு டேப் ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி விடுவார். அதுல என்னன்னா, மணி லாண்டரிங் பிஸ்னஸ் ரிலேட்டடா ப்ரூஃப் கிடைச்சிருக்கணும். அந்த ப்ரூஃப் எல்லாம் கென் டேடோட ஃபேக்டரிக்கு எதிராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ கென் இல்லை, அப்பா நீங்க இல்லீகல் பிஸ்னஸ் பண்றீங்களான்னு கேட்பான். அப்போ கென் டேட் முறைக்க, அதுக்குள்ள கென் அம்மா, இப்போ இந்த கொஸ்டின் அவசியமா? அவருக்கு ஆல்ரெடி சால்வ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. உங்க ஒன்றுக்கும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ நீங்க உங்க ரூமுக்கு போங்க, அப்புறமா இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொன்ன. அப்போ கென்னுமே போவோம். அப்போ கிரேட் அவளை தடுத்து நிறுத்திட்டு, வர்ஷாவை எப்போ பிரேக்கப் பண்ண போறேன்னு கேட்பான். அப்போ கென்னுக்கு புரியாது. இப்போ வர்ஷா எங்கிருந்து வந்தான்னு கேட்போம். அப்போ கிரேட், உனக்கு இப்போ கூட புரியலையாக்கா? அந்த பொண்ணு தான் எல்லாத்துக்குமே காரணம். அவன் மட்டும் இல்லைன்னா நம்ம ஃபேமிலிக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கவே இருக்காது. நான் மட்டும் உன் இடத்துல இருந்தா அதுக்கு பதிலா என் கண்ணை விரிச்சு பார்ப்பேன்னு சொன்ன. கிரேட்டுன்னு கென்னு ஒரு மிரட்டும். அப்போ கிரேட், என்னை மன்னிச்சிருக்கா, பட் அவளாலதான் நம்ம ஃபேமிலிக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன், இதை மறந்துடாதுன்னு சொல்லிட்டு போவோம். அப்போ கென்னுக்கு அவ்வளோ கோபமும் அவளால எதுவும் பண்ண முடியலங்கிற ஆத்திரமும் வரும். அதே டென்ஷன்லேயே ஃப்ளாட்டுக்கு போவோம். அங்க வர்ஷா ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம். வர்ஷாவை பார்த்ததும் எதுவுமே பேசாம நேரா அவளை ஹக் பண்ணி அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்ப வர்ஷாவுக்கு ஒன்றும் புரியாது. என்னாச்சு கென்னு கேட்க ட்ரை பண்ணுவான். பட் கென், ஏன் உனக்கு நான் ஹக் பண்றது பிடிக்கலையான்னு கேட்டுட்டு அதுக்கு வர்ஷா பதில் சொல்றதுக்குள்ளேயே அகைன் கிஸ் பண்ணுவான். அப்போ வர்ஷாவும் சரி, அவன் ஏதோ டென்ஷன்ல இருக்கான்னு நினைச்சிட்டு அதை அலோவ் பண்ணவும் செய்வான். பட் கென்னாலே அதை சரியா பண்ண முடியாது. அவன் மைண்ட் ஃபுல்லாவே இந்த ப்ராப்ளமும் கிரேட் பேசின அந்த வார்த்தைகளை மட்டுமே சுத்தி வர ஒரு மாதிரி திணறுவான். அப்போ வர்ஷா கென்னை நிறுத்தி, நீ டென்ஷனா இருக்கன்னு புரியுது கென், அதை சொல்ல தோணும் போது சொல்ல, பட் உன்னை ரிலாக்ஸ் பண்ண, உன்னை பார்த்துக்க, உனக்காக எப்பவும் நான் இங்கே இருப்பேன்னு சொல்லி அந்த லவ் மேக்கிங்கை வர்ஷா லீட் பண்ணுவான். அப்போ கண்ணோர கண்ணீரோட கென்னுமே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு ரிலாக்ஸாக தூங்கிட்டு இருந்தா கென்னுக்கு மெசேஜ் வரும். அவங்க அம்மா தான் பண்ணியிருப்பாங்க. அதில் உன் அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளோ மணி வித்ட்ரா பண்ண முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, பாஸ்போர்ட்டை ரெடியாக வச்சுக்கோ, நம்ம சீக்கிரமே இங்கேருந்து கிளம்ப வேண்டியிருக்கோம் அப்படின்னு. இப்படி கென்னோட அம்மா மெசேஜ் பண்ணியிருக்கேன். அது குழப்பத்தோட கென் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.